எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து டேஸ்டியான மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்றதை வந்து பார்த்துடலாமா. கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. மாங்காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மேலே மிளகாய் தூள் சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மாங்காய் இந்த மாதிரி குழஞ்சி வந்திருக்கும். அந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த மாங்காய் அதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாங்காய் பச்சடி வந்து எல்லா சாதத்துக்குமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சாம்பார் சாதம், புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த மாங்காய் பச்சடி வந்து சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா மாங்காய் புளிப்பு காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது இனிப்பு சேர்த்துக்குவோம். மாங்காய் பச்சடியில் வந்து கொஞ்சம் போல் இனிப்பு சேர்க்கும் போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மாங்காய் இருந்தது அப்படின்னா ஒரு தடவை இந்த மாதிரி மாங்காய் பச்சடி வந்து ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, மாங்காயை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சரி மாங்காய் பச்சடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க இனிப்புக்கு. நான் வந்து வீட்டில் நாட்டு சர்க்கரை இருந்தது அப்படின்றனால நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிட்டேன் இனிப்புக்கு. நீங்கள் வந்து வெல்லம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகவும் ஆகாது. சீக்கிரமாகவே ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியதான் இந்த மாங்காய் பச்சடி. நிறையா ஃபங்க்ஷன்லாம் வந்து வைப்பாங்க, சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மாங்காயை வச்சு ஓயாமல் ஒரே டிஷ்ஷாக மாங்காய் ஊறுகாய் அந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி ஒரு டைம் ஸ்வீட்டாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அது நல்லா ஜாம் மாதிரி வரும். பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஜாம் மாதிரி வரும் நம்ம கிண்ட சரிங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் ஜெய் லவ்லி ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சமையல் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எப்படி செய்கிறது அப்படின்றது வந்து ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். சரிங்களா. ஓகே, பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா.